ready? Ready, sir. Actors, music, camera, timer, on. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு மாதிரி பாக்குறீங்க. எல்லாரையும் கோமாளின்னு சொல்லிட்டேனே, கோவமா? என்ன கோச்சிக்கிட்டீங்களா? கோச்சிக்காதீங்க. இவ்வளவு நேரம் சந்தோஷமா ஆடி பாடின எல்லாவற்றையும் பார்த்தீங்கல்ல. இப்ப இந்த இடத்துக்கு 2 பேர் வர போறாங்க. சபை நாடு மண் விதத்த பாப்போமா? பாப்போமே. நான் எந்த நோக்கத்திற்காக இங்க வந்தேன் தெரியுமா? இவன் என்ன 4 பேரை வாழ வைக்கவா வந்திருப்பா? என் கூடிய வாதே கெடுக்கத்தான் வந்திருப்பான். ஒன்றுமில்லை ஐயா, உங்கள் பெருமைகளை எடுத்து கூறினேன். என் பெருமை நான் இருக்கட்டும். என்னுடைய தம்பி, அதாவது என்னுடைய பார்ட்னர் மன்னார் உனக்கு தெரியுமா? மன்னேவாரி மன்னாராயா? மண்ணே ஆறுதான். அவன் தென் மாவட்டங்களில் உள்ள அனைத்து ஆறுகளில் இருக்கும் மண்ணை சொரண்டி எடுப்பவன் தான் என் தம்பி மன்னார். இதெல்லாம் ஒரு பெருமைன்னு சொல்லிக்கிறானே, இவனெல்லாம் எட்டால் அடிக்கிறது.
தெற்கில் எந்த நாயும் காணும். என்ன சொன்னாய்? எவரையோ? ஐயோ ஐயோ ஓடிவிடு. ஐயோ பொறுமை அடிக்க சொன்னா ஈஸி அடிக்க தாம முடிவு வச்சுக்கிறேன். வரரையா வரரே மண்ணு வாரி மண்ணாரே வரரையா வரரே மண்ணு வாரி மண்ணாரே மண்ணாரி மண்ணாரே மண்ணு வாரி மண்ணாரே மண்ணாரி மண்ணாரே மண்ணு வாரி மண்ணாரே. பற்றோதெல்லாம் பற்றி விடுமே நான் வந்த ஆற்றில் உள்ள மலர்கள் எல்லாம் மலர் தூவி அழைத்திடுமே. என் அங்கமெல்லாம் பிடிக்க என் நெஞ்சமெல்லாம் முடிக்க அங்கே மண்ணெல்லாம் குள்ளி குள்ளி குளிக்கிறேன். அண்ணா அண்ணா வந்து விட்டாயா தம்பி? ஆசீர்வதிங்கள். 3 லோகத்தில் இருக்கும் மண்ணை வாரி விட்டு நம் குடும்பம் செல்வ செழிப்பாக வாழ நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்லா வாத்ராம் பாரு கிட்டங்கையால கலங்கிடும். 3 லோகத்துல இருக்கும் மண்ணவாரி விட்டு நம்ம தலையில எல்லாம் மண்ணவாரி போட போறேன்னா என்னெல்லாம் நடக்க போதோ பாருங்க பாருங்க. அண்ணா எதற்காக அழைத்தீர்கள்? நீ எந்த வழியாக வந்தாய் தம்பி? நானா? அதோ தெரிகிறதே மேற்கு தொடர்ச்சி மலைகள். பல மலைகளையும் பல அருவிகளையும் கடந்து வந்தேன். எப்படி இருந்தது? என்னவெல்லாம் கண்டாய்? ஆஹா என்ன ஒரு அற்புதமான அழகான வனங்கள், மலைகள் நிற்கும் என்ன ஒரு அற்புதமான இயற்கை. இதையெல்லாம் பார்க்கும் போதே இங்கே இருப்பிடம் கொண்டு வசித்து விடலாமா? இதைத்தான் நானும் யோசித்தேன். ஐயா உடனடியாக ஊருக்கு சென்று மறுபடியுமா எனது மனைவிமார்களையும் எனது மக்களையும் அழைத்துக் கொண்டு வா. ஐயா இங்க டாட்டி எல்லாரையும் கூட்டிட்டு வந்த நீங்க சரிதான். ஓகே ஏன் அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப சங்கட்டமாக இருக்காது? எப்படி இருக்கிறது? இல்ல ரொம்ப சங்கட்டமாக இருக்கிறதா? அடே மலையா, நான் மக்கள் என்று சொன்னது நான் பெற்ற குழந்தைகளா? சென்று அழைத்துக் கொண்டு வா. ஓ இவன் பெற்ற குழந்தையா? இவனே அண்டா மாதிரி இருக்கான். இவன் பெற்றதெல்லாம் உண்டா மாதிரி இருக்கும் பாரு. டேய் காவலா, இவன் ஆர்வம் என்னடா என்ன சொன்னாய்? ஐயோ ஐயா ஐயோ 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 ஐயா 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 இருக்கட்டும் இருக்கட்டும். அண்ணா இப்பொழுது எனக்கு விலகுகிறது. விளங்குது. என் சீட்டை பிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விளங்குதான். அப்பயே சொன்னேன் சாட்ட வேணாம் எனக்கு இருக்கிறது இப்போ நோண்டு சீட்டு. இதையும் பிச்சு பிச்சு எடுத்தா நான் இங்கே போகட்டும். இங்கு இருக்கும் மலைகளை எப்படி தம்மாசப்படுத்திக் கொள்ளலாம் என்று தான் நினைக்கிறீர்கள்? சபாஷ், இப்போதுதான் என் வழிக்கு வந்திருக்கிறாய். இங்கிருக்கும் அருவிகளை பணம் பார்த்தமா எழுச்சி காலி செய்து சென்று கொண்டே இருக்கிறோம் தம்பி. அண்ணா நில்லுங்கள். நாமே இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும். இந்த இடத்தை நமக்கு ஏற்ற போல் மாற்றிக் கொள்ளலாம். எப்படி தம்பி? இருக்கும் மலைகளை ஜேசிபி என்றவர்களால் நிறுவிவிட்டு அங்கேயும் இங்கேயும் பிரசாதிகளை கட்டி மீறி இருக்கும் மலைகளில் தேயிலை தோட்டத்தையும் காப்பி தோட்டத்தையும் வளர்த்து இங்கு இருக்கும் மரங்களை அழித்து ரப்பர் மரங்களை பயிடுவோம். நாம் மட்டுமல்ல, நம்ம சந்ததி நிறையதான் வாழப் போகிறது. அருமை அருமை. என்ன ஒரு அருமையான யோசனை. இனிமே நமக்கு காசு பணம் சுத்தி மணி மணி காசு சுத்தி மணி காசு பணம் சுத்தி மணி
பாதுகாக்கணும். எல்லா ஜீவராசிகளையும் எவ்வளவு அன்பா பாசமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, அடுத்த உலக பூரணம் ஒண்ணு வந்தா அது இந்த இயற்கைக்காகவும் தண்ணீருக்காகவும் தான் இருக்கும்னு சொன்னாங்க. என்ன பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. தண்ணீர் எங்கெல்லாம் 3 நிலையில இருக்கோ அங்கதான் நம்மள போன்ற உயிரினங்கள்லாம் வாழ முடியும்னு சொன்னாங்க. எப்படி? அதாவது சாலிட், லிக்விட், கேஸ். மூன்றும் எங்கெல்லாம் ஒண்ணா இருக்கோ அங்கதான் நம்மள போன்ற உயிரினங்கள்லாம் சந்தோஷமா வாழ முடியும் சொன்னாங்க. எப்படி வாழ முடியும் சொன்னாங்க? சந்தோஷமா வாழ முடியும்னு சொன்னாங்க. சூரிய குடும்பத்துல மொத்தம் 9 கோள்கள் இல்லையா? அதுல நம்ம பூமி மட்டும்தான் சூரியன் கிட்ட இருந்து சரியான தொலைவுல இருக்கிறதுனால அங்க தண்ணீர் 3 நிலையில இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம பூமி 23 டிகிரி சான்ஸ் இருக்கிறதுனால அங்க நீர் சுழற்சியும் இருக்கு. இதத்தான் வள்ளுவர் சொல்றாரு, நீர் இன்றியமையாது உலகினில் யாருக்கு வானின்றி அமையாது. உனக்கு ஒரு நாடு வளமா இருக்குன்னா அங்க நிலத்தடி நீரும் மழை நீரு ஆறு குளம் ஏரி காடு மலை இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மணி நீரும் மண்ணும் மலையும் அருவிகள் காடும் உடையது அரண். சூழ் கொண்ட மேகங்கள் கால் கொண்டு இறங்கிட மரபடிகளான மரங்களையும் மலைகளையும் நம்ம பாதுகாக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம திணைகளையும் பாதுகாக்கணும். ஐ தினையா, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நான் அதை கொத்தி கொத்தி சாப்பிடுவேன். அட தீனி பண்டாரமே, திணைனா நீ சாப்பிடுற திணை இல்ல. திணைனா என்னன்னு சொல்றேன் கேளுங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி என்பது மலைகளும் மலை சார்ந்த இடங்களும். மலையரசு வீற்றிருக்க அங்கு பெண்கள் புலவையிட்டு பாடுவார்கள். மஞ்சு மேகங்கள் அலைந்து வர மிருகங்கள் அலைந்து திரிய அடர்ந்த வனத்திற்குள் மருந்துரைப்பால் பழங்கிழவி. இப்போ முல்லைய பத்தி சொல்லலாமா? சொல்லலாமே. முல்லை மலர் காற்றிலே உயர் நுழைந்து போனது. துள்ளி துள்ளி புள்ளி மான்கள் வனத்திற்குள் போனது. காட்டு கோழியெல்லாம் கூட்டமாய் பறந்தது. காட்டு கோழியெல்லாம் கூட்டமாய் பறந்தது. தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே. தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே. விதைத்தோம் விதை விதைத்தோம் பள்ளி கட்டி கெடா வெட்டி. மாடுகள் மேய்த்து வந்தோம் சேவாட்டம் ஆடி வந்தோம். குறவை கூத்தாடி காணாற்று குளிக்க வந்தோம். சுனையில் நீர் எடுத்து தாகங்களை தீர்த்தோம். தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே. தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே. நான் இப்ப மருதத்தை பத்தி சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும் புன்னை மரத்தொட்டியிலே ஆடிடும் குழந்தைக்கு வயலோர பாடல்கள் பாலூட்டி மகிழ்விக்கும். மக்களின் பண்பாட்டை செழிக்க வைத்த அருவியது. ஆராய் ஓடி வரும் இலக்கியத்தை வரைந்தெடுத்த நாட்டுப்புற பாடலுங்கே. கதிரெடுத்து சுமந்து செல்லும். தகுதற்கு சுமந்து செல்வோம். நான் இப்போ நெய்தலை பத்தி சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. நெய்தல் கரையில் கடலில் சனங்கள் வாழ அலையலையாய் வரும் பொழுது கடலே இசையானது. முத்து பவனம் பலபுரி சங்குகள் பெருகோ. கடலெண்ணெயின் மடியினிலே உப்பும் உருவானது. அது வீரம் கலையானது. மீன் முள்ளின் வாள் செய்து ஆமை கோடில் கேடயம் செய்து வீரமாய் போர் புரிவோர். இதுவே நெய்தலாகும். நான் இப்ப பாறைய பத்தி சொல்ல போறேன். சொல்லு சொல்லு. பாறை என்பதற்கு என்ன ஒரே நிலம் கிடையாது.
மல்லி ஐயோ ச்சே ஓ இங்கதான் இருக்கியா மல்லி 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 என்னாச்சு மல்லி சாரி மல்லி பா 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 ஐயோ இந்த பொண்ணுகிட்ட பேசி நான் ஊமை ஆயிடும் போலயே வீட்ல உங்க அம்மா உன்னை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க வா அம்மா வீட்டுக்கு போலாம் ஐயோ மல்லி சொல்றத கேளு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அடுத்த வாரம் போகுது அடுத்த வாரம் போகுது அடுத்த வாரம் போகுது அடுத்த வாரம் போகுது ஏழும் பாலும் சேர்த்துவா ஏழும் பாலும் சேர்த்துவா ஓடுமே நீ ஓடுமே ஓடுமே நீ ஓடுமே இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறக்க போது இங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க போது பணம் பொட்டு கட்ட போது அது பணம் கொட்டோ கட்டன்னு கட்டும் சத்தியமா சொல்றேன் சந்தேகப்பட்டீங்கன்னா சந்தியில போயிடுவீங்க அப்ப நம்பிக்கை போட்டீங்கன்னா அவக்கோட போயிடுவீங்க. சக்கமா வாக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படியே வந்த வேலை பாதி முடிச்சிச்சுடா அண்ணா இந்த பாசையில பேசுறது ஒரே பேஜாராக்கிது. அத வாய முறை கஷ்டமா நாய் வேஷம் போட்டா குறைச்சுதான் அவனுக்கு சரியா சரி சரி நீ சொன்னது சரிதான். வா போலாம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஏ கமலா கமலா இங்க வாயே வரட்டி கௌரி கமலா நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்துச்சு தெரியுமா வடக்கு தெரு குப்பு தெற்கு தெரு சுப்பு அவங்கள அவங்க நிலத்தை வச்சு ஆசை வாங்கி வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்றாங்க தெரியுமா நீ ஒண்ணும் கவலைப்படாத மல்லி அம்மா இந்த நிலத்தை யாருக்கும் விற்க மாட்டேன் சரியா இன்னும் இந்த கதையெல்லாம் பேசிக்கிறீங்களா ஏய் கௌரி சொல்லுடி பத்து இனிமே கமலா முட்டு கட்ட போறது தாண்டி வேலை ஆமாண்டி அவங்க எல்லாம் பார்க்கவே வித்தியாசமா இருக்காங்க நம்ம ஊருக்கு இல்ல இல்ல எனக்கு நல்ல காலம் பிறக்க தாண்டி போகுது ஏய் அவங்க எல்லாம் நம்பாதீங்க பத்தே ஏ பத்தே ஓஹோ கனவா உனக்கு என்னடி பிரச்சனை ஏதோ சொல்ல வந்தால சொல்லுடி ஏய் அவங்க எல்லாம் நம்பாதீங்கடி அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஏமாத்த போறாங்கடி உனக்கு எல்லார் மேலேயும் சந்தேகம் தான் இந்த மாதிரி சந்தேகப்படுற புத்திலாம் வச்சுக்காது புரியுதா நம்ம ஊர்ல எப்படி எல்லாரும் அவங்க நிலத்தை வித்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் எங்க நிலத்தை வித்து காசை வாங்கி வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணத்தான் போறோம் இனிமே எங்களுக்கு காசு மழை கொட்ட தாண்டி போகுது அதே நீ பார்க்க தாண்டி போற காசு மழை பேய போதா அவங்க தான் முட்டாள்தனமான வேலை பண்ணாங்க நம்மளுக்கு என்னடி குறைச்சலு நம்மளுக்கு தான் நல்ல மண்ணும் மரமும் சுத்தமான காற்றும் தண்ணியும் இல்ல நம்மளுக்கு வேணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடி அவங்க தான் சொன்னாங்கல்ல சந்தேகப்பட்டா சந்தியில போயிருவேன் அவநம்பிக்கப்பட்டா அதோட போயிருவேன்னு ஜக்கம்மா வாக்கு இந்த மாதிரி சந்தேகப்பட்டு தான் எல்லாரோட சாபத்தையும் வாங்கி ஒரு ஊமச்சியை பெற்று வச்சுக்கிறேன் உங்களுக்குலாம் அவ கடத்துறா நம்ம நிலத்தை விட்டு காரு பங்களாலாம் வச்சு வாழத்தானே போறோம் போலாம் ஐயோ 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 இந்த மக்கள் உங்க ரெண்டு பேர் பேச்சு கேட்டு ஊரோட வளத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களே மேலும் பழமும் வயலும் வரப்புமா நிறலாம் சரிசமமா இருக்கே ஏரி குளம் ஆறு எல்லாத்துலயும் மண்ணை வாரி போட்டு பில்டிங்கா கட்டுறாங்களே அதோ அங்க இருந்த காட்டுல 500-600 வருஷத்து மரலா இருந்தது அது எல்லாத்தையும்
அடியோடு அழிச்சிட்டாங்களே. இதனாலதான் மழை பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்ய மாட்டேங்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்க மாட்டேங்குது, பனி பெய்ய நேரத்துல பனி பெய்ய மாட்டேங்குது, பருவநிலையே மாறி போச்சு, பூமியே வெப்பமாகுது. நம்ம இந்தியாவுல 123 வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு மாதாந்திர வெப்பநிலை போன மாசம் ஆகஸ்ட்ல அதிக அளவு அதிகரிச்சிருக்குன்னு IMD தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பசிபிக் பெருங்கடல்ல நிகழும் எல்லினோ தாக்கத்தினால எதிர் புயல், ஈரத்தன்மை, வெப்பமயமாதலும் அதிகரிச்சிட்டு இருக்கா. இதனால பருவநிலை 7 டிகிரி செல்சியஸ் முதல் 14 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும்னு ஆராய்ச்சியில எச்சரிக்கிறாங்க. நான் ஏதோ கோமாளி பேசுறேன்னு விளையாட்டுத்தனமா எடுத்துக்காதீங்க. பாத்தீங்களா நம்ம குண்டு பூமி எவ்வளவு வெப்பமாகுதுன்னு? குண்டு பூமி ரெண்டு பேரும் வந்துட்டானுங்களா? ஐயோ பட்டாசு பிச்சு எடுத்துருவானுங்களே. நல்ல காலம் பிறந்துச்சு, நல்ல காலம் பிறந்துச்சு, நல்ல காலம் பிறந்துச்சு, நல்ல காலம் பிறந்துச்சு. அண்ணா நமக்கு நல்ல காலம் பிறந்துச்சு, நல்ல காலம் பிறந்துச்சு, நல்ல காலம் பிறந்துச்சு, நல்ல காலம் பிறந்துச்சு. அண்ணா மலைகளை குழைந்து மணல்களை வாரி நிலத்தடி நீரை உறிந்து மரங்களை வெட்டி விட்டு பணம் பார்த்தாச்சு. அடுத்ததாக நீத்தன் எல்லாம் பூமி பிளந்து எடுக்க போகிறோம். அப்படியா? எடுத்து விடுவோம். அட பாவிங்களா, தண்ணீருக்கும் மீத்தேனுக்கும் இயந்திரமிட்டு எங்கள் மண்ணை தோண்டி பாழாக்கினீர்கள். எங்கள் முல்லை திணை காற்றை அழித்தீர்கள், ஆற்றை அழித்தீர்கள், நஞ்சம் புஞ்சம் நிலத்தை அழித்தீர்கள். அது மட்டுமா, பூச்சிக்கொல்லி மருந்தை கொடுத்து எங்கள் விவசாயிகளின் உடலை உருவி இவனும் அவனும் போட்டி போட்டு மழையாக்கி வெறியாட்டத்தை ஆடி எங்கள் நாட்டையே மூட்டை கட்டி கொண்டார். ஐயோ இயற்கை தாயே, இனி என்ன இயற்கை சீற்றங்கள் வரப்போகிறதோ? பூமி தாயே, ஐயோ ஆரியவர்களே. அண்ணா என்ன இது? வழக்கத்திற்கு மாறாக ஒரு இடிமிடமாக இருக்கிறது. ஆமாம் தம்பி, இது மழைக்காலம் கூட அல்லவே. வா உடனடியாக செல்லலாம். அண்ணா இருவடமாச்சு. அது தம்பி, உயிர் தப்பிக்கணும்னா ஞாபகம் எல்லாம் பார்க்க கூடாது. வாங்க போலாம். என்னம்மா என்னாச்சு? என்ன மல்லி? நீதான் சொல்றேன், ஒண்ணுமே புரியலையே. ஏய் நைட்டு தூக்கத்துக்கு எடுத்து உட்காந்துருக்காங்க.
ஐயோ மல்லி 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 எழுந்து மல்லி பின்னாத்து மல்லி மல்லி எழுந்து மல்லி ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஐயோ மல்லி எழுந்து மல்லி ஐயோ ஐயோ மல்லி பின்னாத்து மல்லி ஐயோ தலை தண்ணி ஐயோ எல்லாம் துண்டு துண்டா பண்ணுறேன் ஐயோ ஐயோ வாயிலா கேளுங்கள் யாரையும் வதைக்கலையே நம்ம தானே அதெல்லாம் செஞ்சோம் நம்ம இல்லாம ஜீவராசிகள் வாதிடும் ஆனா ஜீவராசிகள் இல்லாம மனிதனின் வாழ்வு இயற்கையை நேசிப்பவர்களால் தான் இயற்கையோடு ஒன்றி வாழ முடியும் நம்ம மல்லி போல் மல்லி மல்லி எழுந்திரு மல்லி ஐயோ இயற்கை வளங்களை படமாக பார்த்தா நாம் பிணமாவது நிச்சயம் மல்லி ஐயோ எல்லாரும் தண்ணீர் கால் தெரியுங்க ராக்கெட் எல்லாம் விடுறீங்க ஆனா பூமியில குடிநீரை விற்கீங்களே ஆறு இருக்கும் பக்கத்துல ஊர் உருவாச்சுன்னாங்க ஊரு மட்டும் தானே இருக்கு ஆறெல்லாம் காணவே பறவை நட்ட காடெல்லாம் மனுஷன் அழிச்சிடுச்சு அழிச்சிடுச்சு ஐயோ இயற்கை எல்லாம் கூட்டி பொம்மையாக்க பாக்குறீங்களா பொம்மையாக்க பாக்குறீங்க இப்படியே போனா புழுவும் பூச்சியும் தான் வாழும் மனுஷ ஜன்மம் மண்ணாகி போவோம் மண்ணாகி போவோம் மண்ணாகி போவோம் நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது ஆமாங்க, இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறக்குது. ஐயோ அட பாவீங்களா இன்னொரு ஊரையும் சுடுகாடா கிளம்பிட்டீங்களா அங்க இருக்கிறவங்களையும் கோமாளி ஆக்க போறீங்களா புரியுதா நான் ஏன் உங்க எல்லாரையும் கோமாளி சொன்னேன்னு கோமாளி இங்க யார் 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 கோமாளி நீயும் கோமாளி நானும் கோமாளி அவனும்